அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, கடந்த 3 பதிவுகளில் சேர்ந்ததோட கலவையை சொல்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு பயிர் நம்ம போடுறோம் அப்படின்னா, மண் வளம் காக்கவும், குறைந்த செலவில் அந்த பயிரோட கட்டமைப்பு கரெக்டாக வந்து, பூ கரெக்டாக வந்து, காய்கள் கரெக்டாக வரணுங்கிற மாதிரி கட்டமைப்பு சரியாகவும், குறைந்த விலையில் ஒரு விவசாயம் பண்ணவும், நீங்கள் கெமிக்கலே போடுறதா இருந்தாலும் அந்த கெமிக்கல் வாங்கிறதோட அளவை குறைக்கிறதுக்கு, நோயை குறைக்க, பூச்சி தாக்கத்தை குறைக்க, இப்போ நம்ம சொன்ன 3 பொருள்கள் என்னென்ன? புளிச்ச மோர், மீன் அமிலம், அப்புறம் புண்ணாக்கு. இது 3ஐயும் எப்படி பயன்படுத்தணும்? புளிச்ச மோர் நிச்சயம் நீங்கள் தெளிக்கணும். அப்போ 100 லிட்டர் தண்ணிக்கு 10 லிட்டர் கலந்துக்கிறோம். எந்த பயிருக்கும் 100 லிட்டருக்கு 10 லிட்டர் கலந்துக்கிறோம். இது கூட என்ன கலந்துக்கலாம்? மீன் அமிலம் 1 லிட்டரு. அது கூட என்ன, நீங்கள் தேவைப்பட்டால் கடலை புண்ணாக்கு மேலே நிற்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்திக்கலாம். யார் பயன்படுத்தணும்? என் பயிர் என்னமோ தெரில சார், நடவு பண்ணதுலேருந்தே வளரல, அப்படியே குன்னி போய் நிற்கிது, எந்திரிக்கவே இல்லை, ஒரு எப்படி சொல்கிறது, முறையான வளர்ச்சி இல்லை, நாளுக்கேற்ற வளர்ச்சி இல்லை. அதே மாதிரி எலுமிச்சை செடியெலாம் வச்சோம், 3 வருஷம் ஆச்சு, அது பார்த்தா நறுங்கி போய் இப்படியே நிற்கிது, இப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல. நீங்கள் அந்த கடலை புண்ணாக்கு தண்ணீரை பயன்படுத்திக்கலாம். 100 லிட்டர் தண்ணியில் 10 லிட்டர் புளிச்ச மோர், 1 லிட்டர் மீன் அமிலம், 1 லிட்டர் 1 அல்லது 5 லிட்டர் கடலை புண்ணாக்கு கரைசல், இதை கலந்து தெளிக்கலாம். எத்தனை தடவை தெளிக்கலாம்? 10 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்கலாம். இது இல்லாமல் தரைவெளியில் என்ன கொடுக்கலாம்? 200 லிட்டர் தண்ணியில் 20 கிலோ அல்லது 10 கிலோ கடலை புண்ணாக்கு அல்லது எள்ளு புண்ணாக்கு. கடலை புண்ணாக்குனா 10 கிலோ, எள்ளு புண்ணாக்குனா 20 கிலோ, விலை ஒன்று தான், கலந்து ஒரு நாள் வச்சுருக்கோம். இது கூட மீன் அமிலம், நல்ல வளர்ச்சி இருக்குது, நான் பொதுவாக கொடுக்குறேன்னா 1 லிட்டரு, சரியான வளர்ச்சி இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா 3 லிட்டர் இதை கலக்கிறோம். அது கூட தேவைப்பட்டால் புளிச்ச மோரை கலந்துக்கலாம். இருக்குது, ஒரு சில பேர் நிறைய மாடு வச்சுருக்கோம், நிறையா மோர் கிடைக்கிது, நான் கீழே ஊற்றுற மாதிரி இருக்குது, நான் என்ன செய்யட்டும்? தாராளமாக கலந்துக்கலாம். இதை தரையில் கொடுக்கணும். எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும்? ஒவ்வொரு தண்ணிக்கும் கொடுக்கலாம். குறைந்தபட்சம் வாரம் ஒரு முறை கொடுக்கலாம். நமக்கு என்ன தேவை? ட்ரம்மு தான் வேணும். போதுமான அளவு 200 லிட்டர் ட்ரம் வச்சுக்கிட்டோம்னா, இப்போ 1 ஏக்கர், அரை ஏக்கர், 1/4 ஏக்கர் வச்சுருக்கோம்னா பிரச்சனை இல்லைங்க. ஒரு சில பேர் 10, 20, 50 ஏக்கர்லாம் வச்சுருக்காங்க. என்ன செய்யணும்? ஆங்காங்கே நம்ம ஒரு ட்ரம்மை வச்சுக்கணும். இந்த பொருள்களை கலந்து வச்சோம்னா மூடி போட்டுட்டு தென்னை மட்டை இருக்கு இல்லைங்களா, மேலே வச்சு ஒரு கல்லை தூக்கி வச்சிடலாம். இந்த அமைப்பை ஒரு நைட்டு வச்சுருந்து மூடியை திறந்து பிரித்து ஊற்றலாம். அல்லது சொட்டு நீரில் போகுதுன்னா முறையாக வடிகட்டலாம். இந்த டீ வடிகட்டி இருக்கு இல்லைங்களா, அதில் வடிகட்டலாம். அல்லது வேஷ்டி துணி இருக்கு இல்லைங்களா, அதில் வடிகட்டலாம். அப்படி வடிகட்டிக்கிட்டோம்னா, ஏன்னா சொட்டு நீரில் அந்த போய் அடைக்காமல் இருக்கணும், அந்த சொட்டு வானல் அடைக்காமல் இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா, அடைக்கலைன்னா உங்களுக்கு முறையான பாய்ச்சல் கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கணக்கு வச்சுக்கிட்டோம்னா எந்த பயிர்லையும் மிகச்சிறப்பான லாபத்தை எடுக்கலாம். இப்போ திருப்பி சொல்கிறேன், மொதல் வந்து புளிச்ச மோர், 2வது மீன் அமிலம், 3வது புண்ணாக்கு கரைசல்கள். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, எருக்கு இலை கரைசல் கொடுக்க சொல்லியிருக்கோம், போரான் மெக்னீசியம் சத்துக்காக, அதை இது கூட கலந்துக்கலாம். சாம்பல் கொடுக்க சொல்லியிருக்கோம், தரைவெளியிலையும் தெளித்து கொடுக்குற தண்ணியிலையும் சாம்பல் கொடுக்க சொல்லியிருக்கோம், மஞ்சளாக இருக்க செடிகளுக்கெல்லாம். இதெல்லாம் நம்ம கலந்துட்டு நம்ம பயிர்களுக்கு கொடுக்கலாம். எதுக்கு கொடுக்கலாம்? இப்போ மல்லிகைப்பூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மல்லிகைப்பூ நல்ல வெள்ளையாக வரணும் அப்படின்னா இந்த கரைசல்களை கலந்து கொடுத்திங்கன்னா பெருசாகவும் வரும், காம்பு நீளமாக வரும், பார்க்க நல்ல விலை கிடைக்கும். செஞ்சு பார்க்கலாங்களா? மீண்டும் சந்திப்போம்.